ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். காரடையான் நோன்பு என்பது திருமணமான சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்க. இந்த நோன்பை கௌரி நோன்பு, சாவித்திரி நோன்பு, மாங்கல்ய நோன்பு என பல பெயர்கள்ல சொல்லுவாங்க. இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களின் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கைங்க. மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நேரத்தில் கடைபிடிக்கப்படுவதே காரடையான் நோன்புங்க. இந்த நோன்பு தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் காரடையான் நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இருக்குங்க. 2024 ஆண்டு வரும் காரடையான் நோன்பு அம்பிகைக்கு உரிய பஞ்சமி திதியுடன் இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் அம்பிகையின் அருளை முழுமையாக பெற முடியுங்க. இந்த ஆண்டு காரடையான் நோன்பு வரும் மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பரணி நட்சத்திரத்துடன் கூடிய பஞ்சமி திதியில் வருதுங்க. இந்த நாளில் காலை 6:40 முதல் பகல் 12:48 வரை நோன்பை கடைபிடிக்க வேண்டுங்க. அதாவது 6 மணி நேரம் 11 நிமிடங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். மஞ்சள் சரடு மாற்றும் பழக்கம் இருக்கிறவங்க பகல் 12:40 இருந்து 1:30 வரையிலான நேரத்தில் மாத்திக்கலாங்க. விரதம் இருக்கும் பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள காமாட்சி அம்பாளின் படம் அல்லது ஏதாவது அம்மன் படத்தின் முன் விளக்கேற்றி வைக்கணும். ஒரு இலை போட்டு அதன் மீது வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி ஆகிய தாம்பூல பொருட்களை வைக்கணுங்க. பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சரடில் சிறிது பூ சுற்றி அந்த இலையில் வைக்கணும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதுலயும் பூ சுற்றி இலையில வைக்கணுங்க. நெய்வேத்தியமாக அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து செய்யும் கார அடை மற்றும் வெள்ளை அடை செய்து படைக்கணுங்க. கடைசியாக மிக முக்கியமாக வெண்ணெய் சிறிதளவாவது அந்த இலையில வைக்கணுங்க. கயிறு கட்டும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேங்க. பூஜை முடிந்த பிறகு மஞ்சள் சரடினை இந்த மந்திரத்தை சொல்லி மாத்திக்கலாம். மஞ்சள் சரடு மாற்றும் வழக்கம் இல்லாதவங்க நோன்பு கயிறை கையிலோ கட்டிக்கலாங்க. காரடையான் நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வழிபட்டு விட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வரலாங்க. இதுவும் காரடையான் நோன்பு இருந்த பலனை பெற்று தருங்க. இந்த முறையில் காரடையான் நோன்பு அன்று பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவங்களோட மாங்கல்ய பலம் அதிகரிக்குங்க. கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவாருங்க. மாசி சரடு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் அணியும் உங்களுடைய மாங்கல்ய சரடு பாசி படியும் வரை, அதாவது எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அப்படியே இருந்து தீர்க்க சுமங்கலி வரத்தை கொடுக்கும் என்பது கூற்றுங்க. எனவே இந்த நாளில் உமையவளுக்கு விரதம் இருந்து கார அடைபடைத்து பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டி விரதம் இருந்தால் நீங்க எண்ணிய எண்ணமெல்லாம் பழிக்குங்க. யாரெல்லாம் காரடையான் நோன்பை கடைபிடிப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.